த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு விட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் மீது ஆண்டவர் வைக்கிறதான குற்றச்சாட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனை குறித்த அவரது வேதத்தை குறித்துமுள்ள அறிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகுக. பயமும் திகிலும் தேசத்திலே காணப்பட்டது. தேவனையும் அது வார்த்தையும் அதன் அதிகாரத்தையும் மதிக்காத போது இப்படிப்பட்ட அக்கிரம செயல்கள் அதிகரிக்கும் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். தேவனை குறித்த ஒரு அறிவு கிடைக்க பெறாததால் அல்ல, தேவனிடத்தில் தனிப்பட்ட முறையில் தேவனை பற்றிய அறிவில்லாத மக்கள் அழிவை நோக்கி சென்றனர். அவரது தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் அவர்கள் எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமாகவும் வெளிப்பட்ட வேத சத்தியங்களை விட்டு அவர்கள் விலகி போனார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஆம், சத்தியம், நீதி ஆகிய வழிகளில் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பதிலாக ஆசாரியர்கள் ஜனங்களை பின்பற்றி ஜனங்கள் விரும்பிய காரியங்களை அவர்கள் அனுமதித்து பாவங்களை கடிந்து கொள்ளாமல் துன்மார்க்கத்தை நோக்கி அவர்கள் நடத்தினார்கள். அதை கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 5வது அதிகாரத்திலும் இஸ்ரவேல் மீது நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கு நேராக மக்களை வழிநடத்த வேண்டிய தலைவர்கள் அவர்கள் மக்கள் விக்கிரக ஆராதனையிலும் பலவிதமான சத்துருடைய கண்ணிகளிலும் அகப்படுவதற்கு அவர்கள் அனுமதித்து விட்டார்கள். ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். தேவனும் அவர்களை விட்டு விலகி போனார். இஸ்ரவேலர்கள் தேவனை தேடும்படி ஆடு மாடுகளோடும் மந்தைகளோடும் வந்தாலும் அவர்கள் அவரை காண மாட்டார்கள். அவர்களது செயல்கள் தீயவைகளாக இருந்ததினால் தேவன் அவர்களை விட்டு விலகினார். அவர்கள் அன்பு, விசுவாசம், உண்மையான மனம் திரும்புதல் இவைகள் இல்லாமல் அவர்கள் பாவ சந்தோஷத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தமது மக்களின் முரட்டாட்டத்தினால் அவர்களுக்கு வியாதியையும் ஆரோக்கியமின்மையும் அங்கே அனுமதிக்கப்பட்டது. எப்ராயிம் யூதாவும் அழிந்து போகும், பாவம் தேவ கோபாக்கினை கொண்டு வந்துவிடும் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஆண்டவரோ மனம் திரும்புதலை விரும்புகிறார். 6வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஓசியா ஒப்புக்கொடுக்கின்ற அந்த அழைப்பின் செய்தியிலே தேவன் பாவத்தை நியாயம் தீர்ப்பவராயிருந்தும் சுகமாக்கி திரும்ப கட்டுகிறதையே அவர் விரும்புகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். தேவ மக்களின் உண்மையான மனம் திரும்புதல் ஆவிக்குரிய புதிதாக்குதலை கொண்டு வரும். அதன் பின்பு அவர்கள் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளும்போது அவர் மழை போல் வந்து ஆவிக்குரிய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். ஒரு பின்மாறி அவர் ஊற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவர்களோ கடிந்து கொள்ளுதலை அவர்கள் வெறுத்தார்கள். ஆண்டவரோ, எப்ராயிமே நான் உனக்கு என்ன செய்தேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன் என்று ஆண்டவர் கரிசனையோடு வந்து தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் பேசினார். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராயிமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. ஆனாலும் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த பகுதியில் தியானிக்கிற நாமும் ஆண்டுடைய சத்தியத்தை விட்டு விலகாமல் சத்தியத்தை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளவும், சத்திய தேவனை நாம் பற்றி கொள்ளவும்,
சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்ற வேத வாக்கின்படி சத்தியத்தின் வழியிலே நடப்போம். உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.